ओम शांति 31/5/2024 बापदादा मधुबन मुरली 31/5/2024। मीठे बच्चे बाप आए हैं कांटों को फूल बनाने। सबसे बड़ा कांटा है देह अभिमान। इससे ही सब विकार आते हैं, इसलिए देही अभिमानी बनो। இனிமையான குழந்தைகளே, முட்களை மலராக மாற்றுவதற்காக தந்தை வந்துள்ளார். அனைத்திலும் மிகப்பெரிய முள் தேக அபிமானம். இதன் மூலமாகவே மற்ற அனைத்து விகாரமும் उरुवाகிறது. எனவே आत्मा अभिमानी आगुंगल। प्रश्न: भक्तों ने बाप के सेवा किस कर्तव्य को ना समझने के कारण सर्वव्यापी कह दिया है? பக்தர்கள் தந்தையின் எந்த ஒரு செயலை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் சர்வவியாபி என்று சொல்லிவிட்டனர். उत्तर: बाप बहुरूपी है। जहाँ आवश्यकता होती है सेकंड में किसी भी बच्चे को प्रवेश कर सामने वाली आत्माओं का कल्याण कर देते हैं, भक्तों को साक्षात्कार करा देते हैं। वे सर्वव्यापी नहीं हैं, लेकिन बहुत तीखा रॉकेट है। बाप को आने जाने में देरी नहीं लगता है। इस बात को ना समझने के कारण भक्त लोग सर्वव्यापी कह देते हैं. பாபா பல வேடம் தரித்தவராக இருக்கிறார். எங்கு தேவை ஏற்படுகிறதோ அங்கே ஒரு வினாடியில் எந்த ஒரு குழந்தையிடமாவது பிரவேசம் செய்து எதிரில் உள்ள குழந்தைகளுக்கு நன்மை செய்து விடுகிறார். பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் செய்து வைக்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவர் அல்ல, ஆனால் மிக வேகமாக பறக்கும் ராக்கெட் ஆவார். பாபா வருவதற்கோ செல்வதற்கோ நேரம் ஆகாது. இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தால் பக்தர்கள் சர்வவியாபி என்று கூறிவிட்டார்கள். ஓம் சாந்தி. यह छोटा सा गुलशन है, अयुमन गुलशन। बगीचे में तुम आओ तो उसमें पुराने झाड़ भी होते हैं किस्म किस्म के। कहाँ मुकड़ियाँ होती हैं, कहाँ आधी खिली हुई मुकड़ियाँ भी होती है। ये भी बगीचा है ना। अब ये तो बच्चे जानते हैं कि ये हम आते हैं कांटों का पुल बनाने। श्रीमत से हम कांटों से पुल बन रहे हैं। कांटे जंगल के हैं, फूल बगीचे में होते हैं। बगीचा है स्वर्ग, जंगल है नरक। बाप भी समझाते हैं ये भी पतित कांटों का जंगल है, वह है फूलों का बगीचा। फूलों की बगीचा था, वह अभी फिर कांटों का जंगल बन रहा है। देह अभिमान है सबसे बड़ा कांटा, उसमें बाद फिर ये सब विकारें आती हैं. பாபா சொல்கிறார், இது பெரிய பூஞ்சோலையாகும். மனிதர்களான மலர் தோட்டமாக இருக்கிறது. பூங்காவனத்தில் சென்றால் அங்கே பழைய மரமும் இருக்கிறது, விதவிதமாக இருக்கும். ஆங்கெங்கே மொட்டுக்களும் மலர்ந்து மலராத பாதி மொட்டுகளும் இருக்கிறது. இதுவும் ஒரு பூஞ்சோலையாகும். இங்கே குழந்தைகள் புரிந்து உள்ளார்கள். இங்கே நாம் முள்ளிலிருந்து மலராக மாற வந்துள்ளோம். ஸ்ரீமத் படி நாம் முள்ளிலிருந்து மலராக மாறிக்கொண்டிருக்கிறோம். முட்கள் காட்டில் இருக்கும், மலர்கள் பூந்தோட்டத்தில் இருக்கும். மலர் தோட்டம் என்பது சொர்க்கம், முட்காடு என்பது நரகம். பாபாவும் புரிய வைக்கிறார், இது அசுத்தமான முட்களான காடாக இருக்கிறது, அது மலர் தோட்ட வனமாக இருக்கிறது. இது மலர்வனமாக பூஞ்சோலையாக இருக்கிறது, இப்போது முட்காடாகிவிட்டது. தேக அபிமானம் மிக பெரிய முள்ளாக இருக்கிறது. இதன் பிறகு மற்ற அனைத்து விகாரமும் வருகிறது. அங்கே ஆத்மா அபிமானியாக இருந்தீர்கள், ஆத்மாவின் ஞானம் இருந்தது என்று பாபா சொல்கிறார். वहाँ तो तुम देहाभिमानी रहते थे, आत्मा में ज्ञान रहता है. अभी हमारी आयु पूरी होती है. अब हम यह पुराना शरीर छोड़ दूसरा जाकर लेंगे. साक्षात्कार होता है. हम गर्भ महल में जाकर विराजमान होते हैं, फिर मुकड़ियाँ बनकर मुकड़ी से फूल बनते हैं. यह आत्मा को ज्ञान है. सृष्टि चक्र कैसा फिरता है यह ज्ञान नहीं है. सिर्फ यह ज्ञान रहता है कि यह शरीर पुराना है, इसके अभी बदलना है. अंदर में खुशी रहती है. कलयुग दुनिया के कोई भी रस्म आदि वहाँ होती नहीं, यहाँ होती है. लोक लाज खुल के भी मर्यादा फ़र्क रहती है. वहाँ भी मर्यादा को सर्व सत्य मर्यादा कहाँ जाता है. यहाँ तो ही असत्य मर्यादा है. सृष्टि तो है हुई, बाप आते हैं. जबकि असुरी संप्रदाय है, उसमें ही दैवी संप्रदाय ने जब स्थापना होती है तब विनाश होता है. ये जरूर असुरी संप्रदाय है, उसमें ही दैवगुण वाली संप्रदाय स्थापना हो रही है. இப்பொழுது முட்காடாகி இருக்கிற தேக அபிமானமே பெரிய முள்ளாக இருக்கிறது. இதன் பிறகு மற்ற அனைத்து விகாரம் வருகிறது. அங்கேயே ஆத்மா அபிமானியாக இருந்தார்கள்.
ஆத்மாவின் ஞானம் இருந்தது, இப்போது நமது ஆயுள் முடிவடைகிறது. இப்போது நாம் இந்த பழைய உடலை விடுத்து வேறு உடல் எடுக்க வேண்டும். சாட்சாத்காரம் கிடைக்கிறது. நாம் கர்ப்ப மாளிகையில் சென்று அமர்வோம். பிறகு மொட்டாகி மொட்டிலிருந்து மலராவோம். இந்த ஞானம் ஆத்மாக்களாக்கு உங்களுக்கு இருக்கிறது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது இது பற்றிய ஞானம் அங்கே கிடையாது. இந்த பழைய உடல் இதை இப்போது மாற்ற வேண்டும் என்ற ஞானம் மட்டும் இருக்கிறது. அங்கே உள்ளுர குஷி இருக்கிறது. கலியுகத்தின் எந்த விதமான பழக்க வழக்கமும் அங்கு இருப்பதில்லை. இங்கு குல மரியாதைகள் அநேகம் உள்ளன. வித்தியாசம் இருக்கிறது. அங்குள்ள மரியாதை சத்திய மரியாதை என சொல்லப்படுகிறது. இங்கு பொய்யான மரியாதைகள் சிருஷ்டியில் இருந்து கொண்டே இருக்கின்றனர். அரபு மொழியினர் இருக்கும்போது கூட தந்தையை இருக்கிறார்கள். இப்போது தெய்வீக மரபு வழியின் படைக்கப்பட்டு விநாசம் நடைபெறுகிறது. அப்படியானால் மரபு இணைந்தவர்கள் தானே, அதிலிருந்து தான் தெய்வீக குணமுடையவர்களும் வம்சமும் ஸ்தாபனையாகிறது. ये भी समझाया जाता है योग बल से तुम्हारा जन्म जन्मांतर के पाप नष्ट होते हैं। इसमें इस जन्म में ही जो पाप किए हैं वे भी बताना पड़े। उसमें भी कास है विकार की बात। याद में है ये बल, बात में बाप है सर्वशक्तिमान। तुम जानते हो जो सर्व का बाप है उनका साथ योग लगाने से पाप भस्म होते हैं। एक लक्ष्मी नारायण नरक सर्वशक्तिवान है। सारी सृष्टि पर इनका राज्य चलता है। वह है नई दुनिया, हर चीज़ नहीं होती है। अब तो ज़मीन ही कलराटी हो जाती है। अभी तुम बच्चा नई दुनिया के लिए मालिक बनते हो तो इतनी खुशी रहनी चाहिए। जैसा स्टूडेंट वैसा ही खुशी भी जास्ती होगी। तुम्हारी ये है ऊंचते ऊंची यूनिवर्सिटी, ऊंचते ऊंचे पढ़ाने वाला। बच्चे पढ़ते भी हैं ऊंचते ऊंचे बढ़ने के लिए ही। இதுவும் புரிய வைக்கப்படுகிறது. யோக பலத்தால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படுகிறது. இந்த பிறவிகளிலும் பாவம் செய்துள்ளோம் அதனையும் கூறிவிட வேண்டும். அதிலும் முக்கியமாக விகாரத்தின் விஷயங்கள் நினைவில் உள்ளது. பாபா சர்வசக்திவான் உங்களுக்கு தெரியும், அனைவருக்கும் தந்தையாக இருப்பவர். அவருடன் நினைவு இணைப்பதால் பாவம் எரிந்து சாம்பலாகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணன் சர்வசக்திவானாக இருக்கிறார். உலகம் முழுவதும் இவர்களின் ராஜ்யம் உள்ளது. அதுதான் புதிய உலகம். அங்கே இப்போது ஒவ்வொரு பொருளும் புதியதாக இருக்கிறது. இப்போது பூமியே வறட்சி அடைந்து விட்டது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புதிய உலகத்துக்கு எஜமானாக ஆகிறீர்கள். எனவே அவ்வளவு மகிழ்ச்சியாக வேண்டும். எப்படிப்பட்ட மாணவரோ அப்படி குஷியும் இருக்கிறது. இது உங்களுடைய மிக உயர்ந்த பல்கலைக்கழகமாகும். படிப்பவரும் மிக உயர்ந்தவர். குழந்தைகள் படிப்பதும் உயர்ந்தத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்காக என்று பாபா கூறுகிறார். இப்போது பாபா சொல்கிறார், तुम कितने नीचे थे, एकदम नीचे से फिर ऊंच बनते हो। बाप खुद ही कहते हैं तुम स्वर्ग का लायक तोड़े ही थे तो तोड़े ही हो। अपवित्र वहाँ जाना ना सके। नीचे है तब तो ऊंचे देवताओं को आगे हम लोग महिमा दिखाते हैं। मंदिरों में जाकर उन्हों को ऊंचाई और अपनी नीचता का वर्णन करते हैं। फिर कहते हैं रहम करो तो हम ही ऊंच बने। उन्हों का आगे माथा टेकते हैं। है तो ये वे भी मनुष्य, परंतु उसमें दैवी गुण हैं। मंदिर में जाते हैं, उन्हों को पूजा करते हैं कि हम भी उन्हों को जैसा बने। ये कोई को पता नहीं है कि उन्हों को ऐसा किसने बनाया। तुम बच्चे ही बुद्धि में सारा ड्रामा बना हुआ है, जैसा इस दैवी जाड़ की सैम्पलिंग लगता है। இப்போது பாபா புரிக்கிறார், இது உங்களுடைய மிக உயர்ந்த பல்கலைக்கழகமும் கற்பிப்பரும் உயர்ந்தவராக இருக்கிறார். இப்போது நீங்கள் எவ்வளவு கீழாக இருந்தீர்கள், முற்றிலும் கீழே ஸ்தரத்திலிருந்து பிறகு உயர்நிலைக்கு அடைகிறீர்கள். பாபா அவரே சொல்கிறார், நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமான் தகுதியானவர்கள் தானே. தூய்மையற்றவர்கள் அங்கே செல்ல முடியாது. கீழ்த்தரமாக இருப்பதால் தான் உயர்ந்த தேவதைகளுக்கு முன்னால் சென்று அவர்களை மகிமைப்பாடுகிறார்கள். கோயிலில் சென்று அவர்களின் புகழையும் தனது இயலாமையும் வர்ணனை செய்கிறார்கள். பிறகு இரக்கம் காண்பியுங்கள், நாங்கள் இப்படி உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவருக்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள். அவர்களும் மனிதர்கள் தான், ஆனால் அவர்களின் தெய்வீக குணம் இருக்கின்றது. கோயிலுக்கு செல்கிறார்கள், அவர்களுக்கு பூஜையும் செய்கிறார்கள். தானும் அவர்களைப் போல மாற வேண்டும் என நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களை இப்படி மாற்றியது யார் என்பது யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் நாடகம் முழுதும் அடங்கியுள்ளது. எப்படி இந்த தெய்வீக மரத்தில் நாட்டு நடப்படுகிறது என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. பாபா வருவதும் சங்கமயுகத்தில் தான் என்று சொல்கிறார். अभी तो पावन बनने के लिए पुरुषार्थ करते हो, बाकी ये सब हिसाब किताब चुकतू कर ले जाएंगे शांति धाम। मनमना बाबा का मंत्र में मुख्य है, तुमको बाप देते हैं। गुरु लोग तो डेर के डेर हैं, कितने मंत्र देते हैं। बाप का ही है एक मंत्र। बाप ने भारत में आकर मंत्र दिया है था, जिसमें तुम देवी देवता बनते हो। भगवान वाच्य है ना। वो लोग बल श्लोक आदि कहते हैं, परंतु अर्थ कुछ भी नहीं जानते। तुम अर्थ समझ सकते हो,
कुंभ के मेले में जाते हो, वहाँ भी तुम सबको समझा सकते हो। यह है पतित दुनिया नरक, सतयुग पावन दुनिया थी जिसमें ही स्वर्ग कहाँ जाते हैं। पतित दुनिया में कोई भी पावन ना हो सके, मनुष्य गंगा स्नान करके पावन बनने के लिए ही जाते हैं। பாபா இப்போது சொல்கிறார், நீங்கள் முயற்சியாவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். இந்த அனைவரும் அனைத்து கணக்குகளையும் முடித்துக்கொண்டு சாந்திதாம் செல்கிறார்கள். மன்மனா பவா என்ற மந்திரம் முக்கியமானது. அதை பாபா உங்களுக்கு கொடுக்கிறார். பலவிதமான குருமார்களும் இருக்கிறார்கள். எவ்வளோ மந்திரம் தருகிறார்கள். பாபாவுடைய ஒரே ஒரு மந்திரம் தான். பாபா பாரதத்தில் வந்து அதாவது மந்திரம் வழங்குகிறார். அதனால் நீங்கள் தேவி தேவதை ஆகிறீர்கள். பகவான் வாக்கு அல்லவா, அவர்களும் ஸ்லோகன் சொல்கிறார்கள். ஆனால் அர்த்தம் ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் அர்த்தம் புரிந்து உள்ளீர்கள். கும்பமேளாவுக்கு செல்கிறார்கள். அங்கும் சென்று நீங்கள் அனைவரும் புரிய வைக்கலாம். இது தூய்மையற்ற உலகம், நரகம். சத்தியுகம் தூய்மையான உலகமாக இருந்தது, அதனையே சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். தூய்மையில்லாத உலகத்தில் தூய்மையானவர்கள் ஒருபோதும் இருக்க முடியாது என்று சொல்கிறார். கங்கையில் நீராடி தூய்மையடை செல்கிறார்கள். ஆத்மா எப்போதும் தூய்மையாக இருக்கிறது என்றும் ஆத்மா பரமாத்மா என்றெல்லாம் சொல்லிவிட்டுகிறார்கள். பாபா சொல்கிறார், आत्मा पवित्र होगी ज्ञान स्नान से, ये ना कि पानी का स्नान करने से। पानी का स्नान तो रोज़ करते हैं, जो भी नदियाँ में उसमें रोज़ स्नान करते रहते हैं, पानी भी वहीं पीते हैं। अब पानी से ही सब कुछ किया जाता है। अब पानी से ही सब कुछ किया जाता है। बातें कितनी सहज है, परंतु किसी को बुद्धि में यह आती नहीं है. நீங்களும் எழுதலாம், ஆத்மா ஞான நீராடுவதால் தான் தூய்மையாகுமே தவிர தண்ணீரில் நீராடுவதால், தண்ணீரில் குளிப்பதால், தண்ணீரில் தினமும் தான் அதாவது குளித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தண்ணீரில் நீர் குளிப்பதால் எந்த விதமான தூய்மையாக முடியாது என்று சொல்ல முடியலாம். எங்கெல்லாம் நதி உள்ளதோ அங்கெல்லாம் தினமும் சென்று நீராடி கொண்டிருக்கிறார்கள். அதே நீரை தான் அருந்தவும் செய்கிறார்கள். இப்போது நீரால் தான் அனைத்தும் செய்யப்படுகிறது. விஷயம் எவ்வளவு சுலபமானது, ஆனால் யாரும் இதை புரிந்து கொள்வதில்லை என்று சொல்கிறார். अब ज्ञान से ही यह सदगति होती है सेकंड में. फिर कहते हैं ज्ञान इतना आता है जो सारा समुद्र सहाय बनाए, जंगल को कलम बनाओ, धरती को कागज़ बनाओ तो भी अंत नहीं हो सकती है. बाप भिन्न भिन्न पॉइंट्स तो रोज़ समझाते रहते हैं. बाप कहते हैं, आज ये तुमको बहुत घृणा बातें सुनाता हूँ. बच्चे कहते हैं, पहले क्यों नहीं सुनाया था? अरे पहले कैसे सुनाएंगे? कहानी शुरू से लेकर नंबरवार सुनाएंगे. पिछाड़ी का पार्ट पहले कैसे सुना सकेंगे? ये भी बाप सुनाते हैं. ये सृष्टि चक्र का आदि मध्य अंत का राज तुम जानते हो. तुमको कोई भी पूछे तो तुम झट रेस्पॉन्स कर सकते हैं. तुम्हारे में भी नंबरवार हैं. जिनकी बुद्धि में बैठा हुआ है तुम्हारे पास आते हैं. पूरा रेस्पॉन्स नहीं मिलता है तो बाहर जाकर कहते हैं, ये तो पूरा ज्ञानी नहीं मिलती है. இப்போது ஞானத்தால் இந்த ஒரு வினாடியில் சத்கதி கிடைக்கிறது. பிறகு இப்படியும் சொல்லப்படுகிறது, கடல் நீரையை மையாக்கினாலும் காட்டு மரமெல்லாம் எழுதி கோலாக்கினாலும் பூமியையே காகிதமாக்கினாலும் எழுத முடியாது என்று. ஞானம் எவ்வளோ ஆழமானது, முடிவே இல்லாதது. பாபா விதவிதமான கருத்துக்களை தினமும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பாபா சொல்கிறார், இன்று மிகவும் ஆழமான விஷயங்களை கூறுகிறேன், முன்பே ஏன் சொல்லவில்லை என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். முதலிலே எப்படி சொல்ல முடியும்? கதை என்றால் ஆரம்பத்திலிருந்து வரிசைக்கிரமாக தானே சொல்ல முடியும். கடைசியில் வரும் நடிப்பை முன்பே எப்படி சொல்ல முடியும்? இதையும் பாபா சொல்லி புரிய வைக்கிறார். இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஆதி மத்திய அந்திமம் இவற்றின் ரகசியம் நீங்கள் புரிந்து உள்ளீர்கள். உங்களிடம் யாரேனும் கேட்டால் உடனடியாக பதில் சொல்ல முடியும். உங்களிடம் கூட வரிசைக்கரமாக தான் புத்தியில் இடம் பெற்றுள்ளது. உங்களிடம் வருபவர்களுக்கு முழுமையாக பதில் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் வெளியில் சென்று இங்கு முழுமையாக இவர்களால் புரிய வைக்க முடியவில்லை என்று வீணான சித்திரங்கள் வைத்துள்ளதாக கூறுவார்கள் என்று பாபா சொல்கிறார். पूरी रेस्पॉन्स नहीं मिलती हैं, बाहर जाकर कहेंगे. फालतू चित्र रखते हैं, इसलिए उनमें समझाने वाले बड़े अच्छे चाहिए, नहीं तो वे भी पूरा समझ नहीं सकेंगे. समझाने वाला भी पूरा नहीं तो जैसा कि तैसा ही मिला. बाप कहते हैं, कहाँ हम देखते हैं आदमी बड़ा समझदार है, बच्चे इतने होशियार नहीं हैं, तो फिर हम इसमें प्रवेश कर मदद कर देते हैं. क्योंकि बाप तो है ही बहुत छोटा रॉकेट, आने जाने में देरी नहीं लगाते हैं. उन्होंने फिर बहुरूपी व सर्वव्यापी बाप कह दिया है. ये तो बाप तुम बच्चों को बैठ समझाते हैं. कोई आदमी अच्छे होते हैं तो उनको भी समझाने वाले भी ऐसे ही चाहिए. आजकल तो कोई छोटेपन से ही शास्त्र कंठ पढ़ लेते हैं, क्योंकि आत्मा में संस्कार ही आती है. वहाँ भी जन्म के फिर वो वेद शास्त्र आदि पढ़ने लग पड़ते हैं. अंतमति सो गति हो जाती है.
பாபா புரிய வைக்கிறார். இதற்கேற்ப கேட்பவரும் முன் எப்படியோ அப்படியே இருப்பார். பாபா சொல்கிறார், ஆங்கங்கே பார்க்கும்போது மனிதர்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார்கள். அங்கே குழந்தைகள் அந்த அளவுக்கு புத்திசாலியாக இல்லாத போது நானே அவர்களை பிரவேசம் செய்து உதவி செய்து விடுகிறேன். பாபா மிகவும் சிறிய ராக்கெட், ஆகவே பாபா வருவதற்கும் செல்வதற்கும் நேரம் பிடிப்பதில்லை. இதையோ அவர்கள் பல ரூபதாரி மற்றும் சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். இவற்றை எல்லாம் பாபாவே உங்களுக்கு புரிய வைக்கிறார். சில மனிதர்கள் மிக நல்ல புத்திய உள்ளவராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைப்பவரும் கூட அப்படியே இருக்க வேண்டும். இப்போதெல்லாம் சிறிய குழந்தைகளை சாஸ்திர புராணங்கள், மந்திரம் செய்தல் இப்படி போன்ற விஷயங்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் போன பிரிவின் சமஸ்காரத்தை எடுத்து வருகிறார்கள். எங்கேனும் சென்று அங்கே வேத சாஸ்திரங்கள் படிப்பதில் ஈடுபடுகிறார்கள். இறுதி நிலையில்தான் ஆதி நிலையாக உருவாகிறது. அதாவது அந்துமதி சோகதி உருவாகிறது. ஆத்மா சமஸ்காரம் எடுத்துச் செல்கிறது. இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அந்த நாள் வந்தது என்று அந்த சொர்க்கத்தின் வாயில் கதவு உண்மையில் திறக்கப்படுகிறது. புதிய உலகம் ஸ்தாபனை, பழைய உலகம் விநாசம் நடைபெறுகிறது என்று பாபா சொல்கிறார். तो जो स्वर्ग के द्वारा सच खुलते हैं, नई दुनिया की स्थापना, पुरानी दुनिया का विनाश होना है। मनुष्यों को तो ये भी पता नहीं है कि स्वर्ग नई दुनिया में होता है। तुम बच्चे ही जानते हो। हम सच्ची सत्यनारायण की कथा, वह अमर कथा की कथा सुन रहे हैं। है एक ही कथा, सुनाने भी एक ही नहीं। फिर उनके शास्त्र बनाए, दृष्टांत सब दूसरे हैं। जो फिर भक्ति मार्ग में उठा लिया है तो संगम पर बाप ही आकर सब बातें समझाते हैं। ये बड़ी भारी बेहद का खेल है। इसमें पहले सतयुग, त्रेता, राम राज्य, फिर होता है रावण राज्य। यह ड्रामा बना हुआ है। इसमें अनादि अविनाशी कहा जाता है। புதிய உலகம் ஸ்தாபனை, பழைய உலகம் விநாசம் நடைபெறுகிறது. மனிதர்களுக்கு சொர்க்க புதிய உலகம் என்று தெரிகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். உண்மையான சத்யநாராயண கதை மற்றும் அமர கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கதையும் ஒன்றுதான், அதனை சொல்பவரும் ஒருவர் தான். பிறகு அதனையே சாஸ்திரமாக்கி விட்டார்கள். கதைகள் அனைத்தும் உங்களை இதை குறிக்கிறது. அதனையே பின்னாளில் பக்தி மார்க்கத்தில் பயன்படுத்துகிறார்கள். எனவே சங்கமயுகத்தில் தந்தையை அனைத்தையும் புரிய வைக்கிறார். இது மிகப்பெரிய எல்லையில்லாத விளையாட்டு. இதில் முதலில் சத்தியுகம், திரேதாயுகம், ராமராஜ்யம், பிறகு ராவண ராஜ்யம் நடைபெறுகிறது. இது நாடகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை முதலும் முடிவும் இல்லாத அவினாஷி ட்ராமா என்று சொல்லப்படுகிறது. ये सब आत्माएं हैं। ये ज्ञान को कोई नहीं, ये तुमने बाप ने ही दिया है। जो भी आत्मा हैं उन्हों को पार्ट ड्रामा में नूंदा हुआ है। जिस समय उनका पार्ट चलेगा होगा, उस समय ही आएंगे, वृद्धि को पाते रहेंगे। இங்குள்ள அனைத்து ஆத்மாக்களின் நடிப்பும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு எப்போது நடிப்பு இருக்குமோ அவர்கள் அந்த சமயத்தில் தான் வருவார்கள். வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். இப்போது बच्चों के लिए मुख्य बात है पति से पावन बनना। बुलाते भी हैं पतित पावन आहो, बच्चों को बुलाते हैं बाबी कहते हैं। हमारे बच्चे कामचिता पर बैठ भस्म हो गए हैं। ये है यथार्थ बातें। आत्मा जो अकाल हैं उनका एक तख्त है, लोन लिया हुआ है। ब्रह्मा के लिए भी तुम्हारा पूछते हैं ये कौन है? बोलो देख लिया हुआ है भगवान वाच में साधारण तन में आता हूँ। वह सजा हुआ श्री कृष्ण की 84 जन्म में साधारण बनता हूँ। साधारण ही फिर वह कृष्ण बनता है। नीचे तपस्या कर रहे हैं, जानते हैं हम ये बनने वाला। त्रिमूर्ति तो बहुतों ने देखा है, परंतु उनका हाथी ही नर्त भी चाहिए। स्थापना हो रही है, फिर पालना भी वहीं करेंगे। स्थापना के समय का नाम, रूप, देश, काल अलग। पालना का नाम, रूप, देश, काल अलग ही। ये सब कुछ है। यह बातें समझने भी बड़ी ही सहज है। குழந்தைகளாகிய உங்களுக்கு முக்கிய விஷயம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக வேண்டும். அழைப்பதும் பதித்த பாவனரே வாருங்கள் என்றுதான். குழந்தைகள் தான் அழைக்கிறார்கள். பாபாவும் சொல்கிறார், என் குழந்தைகள் காமசதைகளை அமர்ந்து பசமமாகி இருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான விஷயங்கள். அழியாத ஆத்மா, அகால ஆத்மாவிற்கு இது பிரம்மாவின் சரீரம் இருக்கை சிம்மாசனமாக இருக்கிறது. வாடகைக்காக எடுக்கப்பட்டுள்ளது. பிரம்மாவை பற்றியும் உங்களிடம் இவர் யார் என கேட்கிறார்கள். கூறுங்கள். பாருங்கள், இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது பகவான் வாக்கு. நான் சாதாரண உடலில் வந்துள்ளேன். அந்த அலங்காரமான ஸ்ரீ கிருஷ்ணரை 84 பிறவிகள் எடுத்து சாதாரண நிலை அடைகிறார். சாதாரணமானவரே பிறகு அந்த கிருஷ்ணராகவும் ஆகிறார். கீழே தபசை செய்து கொண்டிருக்கிறார். தெரிந்துள்ளனர் நாம் இப்படி மாறுவோம் என்று. திருமூர்த்தியை அநேகர் பார்த்திருக்கிறார்கள், ஆனால் அதன் அர்த்தமும் புரிந்து கொள்ளவில்லை. ஸ்தாபனை செய்பவரே பிறகு அதனை பாலனையும் செய்கிறார். ஸ்தாபனை சமயத்தில் பெயர், ரூபம், தேசம், காலம் வேறு. பாலனை சமயத்தில் பெயர், ரூபம், காலம், தேசம் இவையெல்லாம் புரிந்து கொள்வது சுலபமே. இவர்கள் கீழே தவம் செய்கிறார்கள், பிறகு எப்படி மாறுகிறார்கள் என்று பாருங்கள்.
तो ये नीचे वो तपस्या कर रहे हैं, फिर बढ़ने के 84 जन्म लेते हैं। कितने सारे ज्ञान के सेकंड है बुद्धि में है ये ज्ञान, ये हम देवता बनते हैं। 84 जन्म भी इन देवताओं को ही लेना पड़ता है, और कोई लेते क्या है नहीं। 84 जन्म 84 का राज्य भी बच्चों को समझाया जाता है। देवता ही हैं जो पहले आते हैं। खिलौना होता है मछलियों का है, मछली ऐसा नीचे आती है फिर ऊपर चढ़ती है, वे भी जैसा सीढ़ी है। ब्रह्मरी कछुआ आदि भी ये मिसाल देते हैं। ये सब कुछ ये समय के हैं। ब्रह्मरी में भी देखो कितने अकल है। मनुष्य अपने को बहुत अकलमंद समझते हैं, परंतु बाप समझाते हैं ब्रह्मरी जितना भी अकल नहीं है। सर्वे पुरानी काल छोड़कर नहीं लेते हैं। பாபா சொல்லுகிறார், இப்போது 84 பிறவிகள் எடுத்து மாறுகிறார்கள், ஒரு வினாடிக்கான சுலபமும் ஞானமாகும். நாம் தேவதையாகிறோம் என்ற இந்த விஷயம் புத்தியில் உள்ளது. 84 பிறவிகளும் இந்த தேவதைகள் தான் எடுக்கிறார்கள். 84 பிறவிகள் ரகசியமும் புரிந்து வைத்துக் கொள்ளப்படுகிறது. தேவதைகள் தான் முதலில் வருகிறார்கள். மீன்களின் பொம்மை கூட இருக்கிறது. மீன் மேலே இருந்து கீழேயும் கீழே இருந்து மேலேயும் ஏறுகிறது. அதுவும் ஒரு ஏணி இப்படி தான். குளவி கூட ஆமை கூட இவ்வாறெல்லாம் உதாரணம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் உள்ளது தான் எல்லாமே. குளவிகளிடம் எவ்வளவு அறிவு இருக்கிறது பாருங்கள். மனிதர்கள் தன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைக்கிறார்கள். ஆனால் பாபா சொல்கிறார், குளவிகளிடம் உள்ள அறிவு கூட மனிதர்களுக்கு கிடையாது. பாம்பு பழைய சட்டையை கயற்றி புதிய சட்டை அணிகிறது. குழந்தைகள் எவ்வளவு புத்திசாலியாக பார்க்கப்படுகிறார்கள். புத்திசாலி மற்றும் தகுதியுடையவர்கள் ஆத்மா தூய்மை இருந்ததால் தகுதி இழந்துவிட்டது. எனவே அதனை தூய்மையாக்கி தகுதியுடையவர்களாக மாற்றப்படுகிறது. இதுதான் சத்தியம், தகுதியான உலகம். இது ஒரு பாபாவின் வேலையாகும். இந்த முழு உலகத்தையும் சொர்க்கமாக்குகிறார். சொர்க்கம் என்றால் என்ன இந்த மனிதர்களுக்கு தெரியாது. बाबा सुलगरार बच्चों को कितना समझा बताना पड़ता है। समझदार तो लायक है। आत्मा अपवित्र होने के कारण ही लायक नहीं है। जो उनका पवित्र बना ही लायक बनाते हैं, वे भी वही बाप का ही काम है जो सारी सृष्टि क्या है हेल से यवन बनाते हैं। यवन क्या होती है ये मनुष्य को पता नहीं। यवन कहाँ जाता है? देवी देवताओं का राजधानी। सतयुग में है देवी देवताओं का राज्य। तुम समझते हो सतयुग नई दुनिया में है, हम हैं राज्य भाग्य हैं करते हैं, राज्यभाग्य करते हैं। 84 जन्म भी हमने ही लिया है। कितने बार राज्य लिया है, कितनी बार गवाया है, ये भी तुम जानते हो। राम मत से तुमने राज्य लिया है, रावण मत से है राज्य गवाया है। अभी फिर ऊपर चढ़कर तुमने राम मत से मिलनी है। गिरने के लिए नहीं है, गिरने के लिए नहीं मिलती है, समझने के लिए बहुत अच्छी तरफ से। परंतु भक्ति मार्ग में बुद्धि बड़ी मुश्किल चेंज होती है। भक्ति मार्ग का शो बहुत है, वह दुबन दलदल एकदम गले का तक उसमें डूब पड़े हैं। अब सभी का अंत होने हैं। பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சத்தியுகம் புதிய உலகத்தில் நாமே ராஜ்யம் பாக்கியம் செய்தோம். 84 பிறவிகள் நாமே எடுத்து வந்தோம். எத்தனை தலைமுறை ராஜ்யம் செய்தோம், பிறகு எழுந்தோம். இதுவும் உங்களுக்கு தெரியும். ராம் வழி போல் நீங்கள் ராஜ்யம் அடைந்தீர்கள், ராவணன் வழி போல் நீங்கள் ராஜ்யத்தை இழந்தீர்கள். ராம் வழியால் நீங்கள் ராஜ்யம் அடைந்தீர்கள், ராவணன் வழியால் நீங்கள் ராஜ்யத்தை இழந்தீர்கள். இப்போது மீண்டும் மேலே ஏறுவதற்காக உங்களுக்கு ராம வழி கிடைக்கிறது, கீழே விழுவதற்காக கிடைப்பதில்லை. மிக நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களின் புத்தியை மாற்றுவது மிகவும் கடினமாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் ஆர்ப்பாட்டம் அதிகம். அது முற்றிலும் சேற்று குழியாகும், புதைக்குழியாகும். அதிலேயே கழுத்து வரை மூழ்கி இருக்கிறார்கள். எப்போது அனைவரும் முடிவுக்கு வருகிறதோ அப்போது நான் வருகிறேன். அனைவரையும் ஞானத்தால் கரையை கடந்து அழைத்துச் செல்கிறேன். நான் வந்து இந்த குழந்தைகள் மூலமாக காரியம் செய்ய வைக்கிறேன். பாபாவுடன் சேவை செய்பவர்கள் பிராமணர்கள் நீங்கள் தான். बाबा सुलगरार मैं आकर इन बच्चों द्वारा कार्य कराता हूँ। बाप ने साथ सर्विस करने वाले तुम ब्राह्मण हो। जितने खुदाई खिदमतगार कहाँ जाते हैं, ये सबसे अच्छे तो अच्छे खिदमत है। बच्चों को श्रीमत मिलती है, ऐसा ऐसा करो, फिर उनमें कांट कर निकल देंगे। ये भी नहीं बात नहीं है। कल्प पहले भी जितना देवी देवता निकले थे वही निकलेंगे। ड्रामा में ये नूंद है। तुमको सिर्फ पैगाम पहुंचाना है बहुत सहज। तुम जानते हो भगवान आए हुए हैं कल्प के संगम पर, जबकि भक्ति फुल फोर्स में है। बाप आकर सबको ले जाते हैं। तुम पर अभी बृहस्पति की दशा है। सब स्वर्ग में जाते हैं, फिर पढ़ाई में नंबरवार होते हैं। कोई पर मंगल की दशा है, कोई पर राहु की दशा बैठती है. பாபா சொல்கிறார், இப்படி நீங்கள் செய்யுங்கள், இதிலிருந்து பிரிந்தெடுக்கலாம்.
பாபாவுடன் செய்பவர்கள் பிராமணர். நீங்கள் தான் உங்களை தான் இறை சேவகன் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அனைத்தை விட மிக பெரிய சேவையாகும். குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. இப்படி செய்யுங்கள் என்று பாபா அறிவுரை கூறுகிறார். பிறகு இதிலிருந்து பிரித்து எடுக்கலாம். இதுவும் புதிய விஷயம் அல்ல. கல்பத்துக்கு முன்பு எந்த தேவி தேவதைகள் ஆனார்களோ அவர்களே இப்போதும் மீண்டும் ஆவார்கள். நாடகத்தில் இதுவும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்தி மட்டும் அனுப்பினால் போதும். மிகவும் சுலபம்தான். உங்களுக்கு தெரியும், பகவான் வருவதே கல்பத்தின் சங்கமயுகத்தில் பக்தியின் வேகம் அதிகரிக்கும் போதுதான். பாபா வந்து அனைவரும் அழைத்து செல்கிறார். இப்போது உங்கள் மீது குருதசை உண்டாகி இருக்கிறது. அனைவருமே சொர்க்கம் செல்வார்கள். பிறகு படிப்பில் வரிசைக்கரமாக உள்ளார்கள். சிலருக்கு செவ்வாய் கிரகமும் பிடிக்கிறது, சிலருக்கு ராவு தசையும் பிடிக்கிறது. அதாவது இவர்களுக்கு ராவு கேத்துவும் பிடிக்கிறது என்று சொல்கிறார். अच्छा, धारणिकाना मुख्य सार लायक और समझदार बनने के लिए पवित्र बनना है। सारी दुनिया में हेल से हेवन बनाने के लिए बाप के साथ सर्विस करनी है। खुदाई किदगदमार बनना है। தகுதியுடையவராகவும் புத்திசாலியாக மாறுவதற்கு தூய்மையாக வேண்டும். முழு உலகத்தையும் நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாற்றுவதற்காக பாபாவுடன் சேவை செய்ய வேண்டும். இறை சேவகன் ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறார். कलयुगी दुनिया की रस्म रिवाज, लोग लाज, कुल की मर्यादा छोड़ सत्य मर्यादा का पालन करना है। दैव गुण संपन्न बन दैवी संप्रदाय की स्थापना करनी है। கலியுகத்தின் பழக்க வழக்கம், குலமரியாதை, சடங்குகள் விடுத்து சத்தியமான மரியாதைகளை கையாள வேண்டும். தெய்வீக குணத்தில் முழுமையடைந்து தெய்வீக சம்பிரதாயத்தை நீங்கள் ஸ்தாபனை செய்ய வேண்டும். वरदान अपवित्रता का हंस, आलस्य और अलबेलापन का त्याग करने वाले संपूर्ण निर्विकारी भव। अपवित्रता का हंस, आलस्य और अलबेलापन का त्याग करने वाले संपूर्ण निर्विकारी भव. அசுத்தத்தின் அம்சமாகிய சோம்பல் மற்றும் கவனக்குறைவை தியாகம் செய்யக்கூடிய முழுமையாக விகாரமற்றவர் சம்பூர்ண நிர்விகாரி ஆகுக. இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை பாருங்கள். दिनचर्या के कोई भी कर्म में नीचे ऊपर होना है, आलस्य में आना है, अलबेला होना है, ये विकार का अंश है जिसका प्रभाव पूजनीय बनने पर पड़ता है. यदि आप अलबेले अमृत वेले समय को जागृत स्थिति में अनुभव नहीं करते हो, मजबूरी से या सुस्ती से उठ के बैठते हो, पुजारी भी मजबूरी या सुस्ती से पूजा करेंगे, तो आलस्य व अलबेलापन का भी त्याग कर दो तब संपूर्ण निर्विकारी बन सकेंगे. பாபா சொல்கிறார், தினச்சரியத்தில் தினந்தோறும் ஏதாவது ஒரு காரியத்தை முன்பின் ஏற்படுத்துவது, சோம்பலில் வருவது அல்லது கவனக்குறைவாக இருப்பது, இது கூட விகாரத்தின் அம்சமாகும். இதன் பாதிப்பு பூஜை நிலையிலும் ஏற்படுகிறது. ஒருவேளை நீங்கள் அமிர்த வேளையில் விழிப்புணர்வு ஸ்திதியில் அனுபவம் செய்யவில்லை என்றால், வலுக்கட்டாயமாக இஷ்டமில்லாமல் சோம்பலுடன் அமருகிறீர்களேயானால், பூஜாரியும் கூட வலுக்கட்டாயமாக அல்லது சோம்பலுடன் திருப்தி இல்லாமல் பூஜை செய்வார். எனவே சோம்பல் மற்றும் கவனக்குறைவையும் தியாகம் செய்யுங்கள். அப்போதுதான் சம்பூர்ண நிர்விகாரி ஆக முடியும். ஸ்லோகன். சேவா பலே கரோ लेकिन व्यर्थ खर्च को नहीं करो. சேவா பலே கரோ लेकिन व्यर्थ खर्च नहीं करो. சேவை நன்றாக செய்யுங்கள், ஆனால் வீண் செலவு செய்யாதீர்கள். சேவை நன்றாக செய்யுங்கள், ஆனால் வீண் செலவு செய்யாதீர்கள். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, குட் மார்னிங், நமஸ்தே, ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஓம் சாந்தி.